ரொம்ப நல்லா போச்சு இந்த கான்சர்ட் நேற்று சேலத்தில். அதை தொடர்ந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்லையும் பண்ணுறோம். ஸோ ரோமியோ படம் வந்து வர 11th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது எல்லா ஊர்லேயும், தமிழ்லையும் தெலுங்குலையும். ரம்ஜான் அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு மனசில் வேறு சம்மந்தமாக கூட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேள்வியாக கேட்கலாம் சார். வழக்கமாக ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விதமான கதாபாத்திரத்தில் ரோமியோ வந்து எந்த மாதிரி கதாபாத்திரம், அது வந்து மக்கள் மனசுல எப்படி இடம் பிடிக்கும், அதோடைய வெற்றி எப்படி இருக்கும்? காதலை பற்றி நம்ம எல்லாரும் லவ் பண்ணுறோம்ல சார். நீங்கள் கூட லவ் பண்ணுறீங்களா? இப்போ லவ் பண்ணுறீங்களா சார் நீங்கள்? அதான் சார் தப்பிச்சிட்டிங்க. அது மாதிரி நானுமே வந்து லவ்ல உள்றேன் சார். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஒரு 40 வயசு வரைக்கும் லவ்வரே கிடைக்காம ரொம்ப என்னடா நமக்கு யாரும் லவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தில் இருந்த ஒருத்தனுக்கு வந்து ஒரு பொண்ணு கிடைக்கல. அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை பார்த்த பிறகு காதலில் விழுறான். விழுந்த பிறகு அந்த பொண்ணு வந்து இவனை மதிக்கவே மாட்டேறாங்க. எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, கடைசியில் இவன் காதல் ஜெயிக்குதா இல்லையா, அந்த பொண்ணோட பிரச்சனை என்ன, அந்த பொண்ணு ஏன் இவனை லவ் பண்ணல அப்படின்றதெல்லாம் கலந்து ஒரு ரொம்ப ரொம்ப செம ஃபன்னியான ஒரு மூவியாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெசேஜும் அது நல்லாயிருக்கும். ரொம்ப எல்லாருக்கும் என்னோட படம்னா ஒரு குடும்பமாக பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாரையும் போய் சேரும். குறிப்பாக வந்து மனைவிகள் பார்க்க வேண்டிய படம். கணவர்கள் நீங்கள் எல்லாரும் மனைவிகளை தேட்டருக்கு கூட்டு போங்க. அருமையான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக அது கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பார்க்கும்போது திருமணத்துக்கு அப்புறம் வந்து ஆமாம் சார், நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், பிஃபோர் லவ் மேரேஜ் நீங்களாம் வந்து லவ் பண்ணும்போது லவ் பண்ணியிருப்பீங்க. மேரேஜ் டைம் அப்புறம் வந்து நீங்கள் வேலை சூழல் காரணமாக பலு காரணமாக என்ன பண்ணுறீங்க, லவ்ன்றது பண்ண முடியாமல் போகுது. ஆக்சுவலாக நம்ம ஒய்ஃபு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். அப்படிலாம் இல்லாமல் ஸ்டில் அந்த ஹீரோ வந்து எவ்வளோ தூரம் தன் மனைவியை உயிராக நேசிக்கிறான், கூட எப்படி நிற்கிறான், நிறைய விஷயங்கள சப்போர்ட்டிவா அப்படின்றதெல்லாம் சேர்த்து லவ் ஸ்டோரி தான். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஆமாம் சார். நீங்கள் குடிப்பீங்க இருக்குங்களா சார்? ஆமாம் ஆமாம் இருக்கு சார். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? அது நமக்கு நிறைய பேர் சாப்பிட்றோம்ல சார், அதுதான் இருக்கிறத காட்டுறேன். புதுசாக ஒன்று பர்டிகுலர் எல்லாரும் உமன் ஆம்பளை பொம்பளை எல்லாம் கிடையாது சார். நம்ம ஈக்குவலான இந்த தமிழகத்தில் வந்து ஆண் பெண் வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது ஃபியூச்சரில். ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் சார். நியாயமான காரணம் அந்த படத்தில் இருக்கு. பொதுவாக அப்படி இருக்கு. இல்ல சார், உங்களுக்கு கண்டிப்பா சமம் தான் சார். நம்மளோட மேல பெண்கள் வந்து நம்மளோட மேல சார். ஆக்சுவலா சமம் கிடையாது. ஆம்பளைங்கெல்லாம் கீழே தான். ஆக்சுவலா ஒரு அம்மா வந்து இல்லைன்னா வந்து யாருமே உருவெடுக்க முடியாது. உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, குடும்பத்தை நடத்துறது மனைவி தான். உங்களை பெற்று வளர்த்தது அம்மா தான். அம்மா எவ்வளவு பவர்ஃபுல், அவங்க கொடுக்குற அன்புலாம் எப்படி நம்மளை வந்து நிறைய இடத்துல வந்து ஆம்பளைங்க மனசு உடஞ்சி உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பெண் கொடுக்குற தைரியம் தான் ஆணை நிறைய இடத்துல ஓட்டுது. பெண்கள் ஆக்சுவலாக ஆம்பளை கூட மேலே தான். அதனால வந்து இது கலாச்சார சீரழிவுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆக்சுவலாக அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சும்மா ஒரு படத்தில் ஒரு சின்ன சீன் வச்சுட்டதுனால அதனால கலாச்சாரம் ஒன்றும் ஆயிடாது சார். இது படம் தான், அதை நம்ம வந்து பெர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். இல்லை சார், சூழ்நிலை ப்ராப்ளம் அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் குடிச்சாங்க, தவறுன்னு சொல்ல வரல, உடம்புக்கு கெடுதி தான். அது வந்து குடிக்காம இருக்கிறது நல்ல சிறந்த விஷயம். உடம்ப பார்த்துக்குங்க, குடின்றது தவறு தான். பட்டு சில சமயம் நம்மளும் தவறு பண்றோம் இல்லையா. நீங்க பண்ணிருப்பீங்க 1000 தப்பு, நான் பண்ணிருப்பேன் 2000 தப்பு. அதுல ஒரு தப்பு இந்த தப்பு. அதை போட்டோ எடுத்து போஸ்ட் ஆக்கிட்டதுனால கொஞ்சம் பெருசா தெரியுது. உங்களை பாதிக்காது சார், கவலைப்படாதீங்க சார். நீங்க சேஃபா இருப்பீங்க. பொதுவான கருத்து தான் சார். சின்ன கான்செப்ட் தான் சார். இந்த ஒரு போஸ்டர்னால ஒன்னும் ஆயிடாது சார். நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் இந்தியாவை பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. என்ன சார் கதை? ஆக்சுவலா ஐ ஹேட் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி யூடியூப்ல பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் பண்றதுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவழிச்சிருப்பாங்க. ரிசல்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்துச்சு. நானே அந்த பையனுக்கு கால் பண்ணி பேசி வீட்டுக்கு வச்சு பார்த்து
நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி, விதின் யுவர் லிமிட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கூட படம் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், கதை இருக்கான்னு கேட்டேன். சரி சார் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னாப்புல. ஒரு 3 மாதம் கழிச்சு கதையோட வந்தாப்புல. வந்த பிறகு பிடிச்சிருந்துச்சு. உடனே நானா தேடி கூப்பிட்டு பண்ண படம் தான் இந்த ரோமியோ. இந்த கேரக்டருக்கு ஆப்டான ரோல் சார். அந்த பையனை குடும்பப்படுத்துறதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. அவங்ககிட்ட கேளுங்க ஏன் அதை அவங்க போட்டோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எல்லாருமே இந்த போஸ்டர் பத்தியா இருக்கட்டும், அந்த குடிக்கிறது பத்தியா இருக்கட்டும் தான் கண்டிப்பா நாங்க ட்ரெய்லர்லயும் போஸ்டர்லயும் அதான் காமிச்சிருக்கோம்ன்றனால நீங்க அததான் கேள்வியா கேக்குறீங்க. பட் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இது. அது வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ப்ரொமோஷனலா இருக்கும், கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும், நீங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பீங்கன்றதுனால கண்டிப்பா நாங்களும் அப்படிதான் பிளான் பண்ணி வச்சோம். பட் படத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லட்சியம்னு ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு. அதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. அதை அவங்க எப்படி அடையறாங்க, அது அடையறாங்களா இல்லையா, அது நடுவுல வந்து ஒரு கல்யாணம்னு நடந்துருது, அதை எப்படி பேலன்ஸ் பண்றாங்க. ஸோ இன்னைய காலகட்டத்துல இருக்க பொண்ணுங்களுக்கு எப்படிலாம் ஸ்ட்ரெஸ் வருது, அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருக்காங்களா, சப்போர்ட்டிவா இல்லைனாலும் அவங்க எப்படி இன்னும் வந்து கண்டிப்பா நான் அதை அடைஞ்சே ஆகணும்ட்டு ஒரு நோக்கத்தோட இருக்காங்கன்றதுதான் கதை. ஸோ வந்து இது எனக்கு ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. ஏன்னா நானுமே அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தா ரொம்ப எங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் என்னோட பேஷனை சூஸ் பண்ணி வெளியில வந்தேன். ஸோ அப்படி பார்த்தா என் கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். இது வந்து நாங்க ஒரு ஃப்ளோவா தான் காமிச்சிருக்குமே தவிர இதை வந்து இது இப்படி பண்ணாதான் கரெக்ட் அப்படிலாம் நாங்க எடுத்து காமிச்சு எக்ஸாம்பிளா அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்படிலாம் பண்ணுங்க இதுதான் சரி அப்படின்னு நாங்க காமிக்கல. இதை பார்த்து நீங்க என்னென்ன பண்ணக்கூடாதுன்ட்டு கூட கத்துக்கலாம். சார் ரொம்ப நல்லா இருந்தது சார். அவ்வளவுதான் சொல்லுங்க. வேற ஏதாவது விஜய் நினைச்சுக்கங்க சொல்லுங்க. ப்ரொடியூசரா வந்து நான் ஃபர்ஸ்ட் ரொம்பவே பெரிய ஒரு சந்தோஷம் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து இந்த பர்டிகுலர் ரோலுக்காக என்னை வந்து அவங்களே ஸ்பான்சர் பண்ணி என்ன ஒரு கிளாஸ் காமிச்சாங்க, ஆக்டிங் கிளாஸ் காமிச்சாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் நான் கலைராணி மேம் கிட்ட ட்ரைனிங் எடுத்தேன். ஸோ அது எத்தனை ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மேல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இன்னும் அந்த ரோலுக்காக பெட்டர் ஆகட்டும்ட்டு எத்தனை பேர் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. பட் சாரும் டைரக்டரும் 2 பேரும் வந்து அந்த முடிவு எடுத்து என்ன அனுப்பிச்சாங்க. ஸோ அதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அது இந்த படத்துக்கு மாத்திரம் இல்லாம என்ன ஃபியூச்சர்ல எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு கிளாஸ் அது. ஆஸ் அ ஹீரோவா ரொம்பவே ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ரொம்ப ஒரு ஃபன்னா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. நிறைய சார் ஒரு மல்டி டேலண்டட்ன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். அது நேர்லயே இருந்து ஒரு 60 days பார்க்கும்போது நமக்குமே அப்பப்ப நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. ஸோ எனக்கு as a full complete package குட். சூப்பரா இருக்கும் சார். எல்லா படத்துக்கும் மியூசிக் ரொம்ப முக்கியம். இந்த படத்துல வந்து டைரக்டரோட ஃப்ரெண்டு பரத் தனசேகர்னு ஒருத்தர் மியூசிக் டைரக்டரா பண்ணாரு. 2 சாங் கேட்டேன். செல்லக்கிளின்னு ஒரு பாட்டும் இன்னொரு சாங் கேட்டேன். கேட்ட பிறகு நல்லா இருக்கு, இவரே மியூசிக் டைரக்டரா போடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி பண்ணோம். எக்ஸ்ட்ரானரியான மியூசிக். இந்த படத்துல ரீ ரெக்கார்டிங் வந்து அவ்வளவு பெரிய பில்லரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். I think 400 to 500 theaters release ஆகும் சார் இந்த படம். இல்லை சார், ஸ்ட்ரகிள்ன்றது உங்களுக்குமே இருக்கு சார், எனக்கு மட்டும் இல்லை சார். யாராவது ஜாலியா இருக்கீங்களா? நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். கண்டிப்பா நம்ம லைஃபாக குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக, படம் பண்றதுக்காக, நம்ம கனவை வந்து நினைவாக்குறதுக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக லைஃப்ல ஓடிட்டே இருக்கோம். நம்ம ஓடும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்மூதா எல்லாருமே வரவேற்கிறது இல்லை. நமக்கான ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். அது மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் சார். ஆக்சுவலா நம்ம ஒரு 30வது படியில் இருக்கோம்னு சொன்னா 29 படியை தாண்டி தான் 30வது படி பார்க்குறோம். 30வது படி வந்து கீழே இருந்து பார்க்கும்போது ஹைட்டா தெரியும். ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் அது 29 30 பார்க்கும்போது பெருசா ஹைட்டா தெரியாது. நீங்க ஃபேஸ் பண்ற அதே மாதிரி நார்மல் ஸ்ட்ரகிள் தான் நானும் ஃபேஸ் பண்றேன். இன்னும் மீல் இல்லை சார். ஆக்சுவலா எனக்கு முகத்துல இன்னுமே ஒரு 5-6 பிளேட் இருக்கு. நிறைய இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். பேசும்போது கூட சில டிஃபரன்ஸ் தெரியுதா, சில உச்சரிப்புகள் எனக்கு ஈஸியா வர மாட்டேங்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் பரவாயில்ல சார், நல்லா இருக்கேன். மனசளவுல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஆக்சிடென்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். ஐ திங்க் ஒரு 450 தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் 2 அவங்க தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்பவுமே எனக்கு வந்து ரொம்ப நல்லா கிராண்ட் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. பிச்சைக்காரன் 2 வந்து தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் பெருசாவே ஓடிச்சு. அது மாதிரி இந்த படமும் ஆந்திரால வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க, கர்நாடகால கும்பாலே ரிலீஸ் பண்றாங்க. சோஃபார் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. கண்டிப்பா
அப்படியே அங்கே நம்ம ஊர்ல இருக்கா? ஹாப்பி ஸ்ட்ரீட் இங்க இருக்கு. மதுரையில இருக்கு. நிறைய சிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றோம்? சண்டேஸ் காலையில வந்து ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட். அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு மியூசிக் ரிலாக்ஸ் பண்றாங்க. ஓ, லைவ் கான்சர்ட் வந்து வீக்லி நடத்துறாங்க ரோட்ல. அதானே, சூப்பர் தானே. அது வந்து ஒரு கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்லி நடிகர் ஐயோ, இப்ப நான் லைவ் கான்சர்ட் பண்றேனே, பரவாயில்லையா? நீங்க ஸ்டேஜ் பண்றீங்க, ரோட்ல இல்லங்க, நமக்கு வசதி இருக்கு, ஸ்டேஜ்ல பண்றோம். வசதி இல்ல ரோட்ல தானே பண்ண முடியும். வீட்டுல பண்ணலாம். ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தா அபார்ட்மெண்ட் சின்ன காம்பவுண்டுக்குள்ள பண்ணலாம். சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம். இன்னொருத்தர பாதிக்காத வரைக்குமே நம்ம லைஃப்ல என்ன வேணா பண்ணலாம். நம்ம பெண்கள் அரைகுறை ஆடைகளுடன் வந்து சாலையில தான் ஆடணுமா அப்படின்ற மாதிரி இல்ல, எல்லாரையும் நம்ம ஒரு படத்துல ஒரு சீன் வச்சுக்கிட்டு அதான் சமுதாயம்னு சொல்ல முடியாது. 2 பொண்ணுங்க ஒரு ஷார்ட் நைட் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அவங்க கம்ஃபர்ட்டுங்க. உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா, கண்ணை முடிக்குங்க. நம்ம எதுக்கு அவங்கள குறை சொல்லணும்? ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப அவ்வளவு தூரம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல வந்து இருக்க வாய்ப்புகள் கிடையாது. அப்படி 1 or 2 போயிருந்தா அதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்து பேச வேண்டிய அவசியம். அது மொத்த பெண்களையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அது கலாச்சாரத்தை பாதிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டாம். அவருடைய கருத்து என்ன அப்படின்னா, ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பதிலாக அந்த வீக்கெண்ட்ல ஒரு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை வந்து நடத்தலாம். அவரே நடத்தலாம். ஆக்சுவலா தப்பு கிடையாது. அதுவும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். இல்ல நம்ம சென்னையில கூட சங்கமம்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணாங்கல்ல, கிராம இது பண்றாங்க, நிறைய பண்றாங்க. மேபி அவர் வந்து தவறுதலான ஒரு விஷயத்த பார்த்துருந்துருக்கலாம், அதை சாடி கேட்டு இருந்திருக்கலாம். அவரோட கருத்துலையும் தப்பு இல்லை. அவர் பார்த்த ஒரு இன்சிடென்ட் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சப்போஸ் நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், 2 பேர் சண்டை போடுறாங்க, ஒருத்தர் அடி வாங்கிட்டே இருக்கா, ஒருத்தர் அடிச்சுட்டே இருக்கான போது நம்ம சட்டையை பிடிப்போம் இல்ல, ஏண்டான்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரி அவர் கண்ணில் ஏதோ ஒரு அநியாயம் பட்டிருக்கு, அதுக்காக குரல் எழுப்பியிருக்காரு. தவிர அதையும் பொதுப்படையாக்க வேண்டிய அவசியம் இல்லை. தவறுகள்ன்றது அங்கங்க நெக்ல தான் செய்யும். அந்த தவறை மட்டும் நம்ம பார்த்துட்டா பிரச்சனை இல்லை. சமீப காலமா தமிழ் சினிமாவுடைய படங்கள் வந்து படம் நல்லா இருந்தா கண்டிப்பா ஓடும் சார். இப்போ நம்ம மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படத்தை ஓட்டுறோம், டப்பிங் படங்கள் ஓடுது. இப்போ என்னோட படங்கள் அங்க ஓடுது. கண்டென்ட் தான் சார். நீங்க எல்லாருமே பாவம் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த அளவுக்கு தான் கேள்வி கேட்க முடியுமே தவிர்த்து அதுக்கப்புறம் உள்ள வேலையை நான் தானே பாத்துக்கணும். உருப்படியா படம் எடுக்கணும். நீங்க வந்து பாவம் எனக்காக வந்திருக்கீங்க, இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு தெரியும், ரோமியோ கான்செர்ட்னு தெரியும், இது வரைக்கும் உங்களால செய்ய முடியும். அதுக்கப்புறம் படம் சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஊர்ல ஓடாத படங்கள் இல்லை சார். கண்டென்ட்டா இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிடும் சார். வெளியூர் படம் உள்ளூர் படம் பார்க்க மாட்டோம், எல்லா படத்தையும் ஓட வைப்போம். படத்தை நல்லா எடுத்தோம்னா கிரிப்பா எடுத்தோம்னு சொன்னா கண்டிப்பா இப்போ முன்னாடி மாதிரி இல்லை. அயல்நாட்டு சீரியஸ் நிறைய மணி ஐஸ்லாம் பார்த்துருக்கோம். நிறைய ஓடிடி வந்த பிறகு பெரிய பெரிய படங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்டாண்டர்ட்ல நல்ல கருத்து உள்ள நல்ல என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ உள்ள கதையை எடுக்காம போயிட்டோம்னு சொன்னா ஆடியன்ஸ் இதான டிவிலேயே பார்த்துட்டு இருந்தான்னு போயிடுறாங்க. ஆக்சுவலா ஸோ நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு நம்ம தயாராக்கணும். கண்டிப்பா வருது. ரோமியோ பார்க்கலாமே, நீங்க பாருங்க. ரோமியோ பொதுவா வரதானே செய்யுது. நிறைய படம் வருது ஒரு பீரியட்ல. சம்டைம்ஸ் இப்போ போன வருஷம் மழை பெஞ்சது, எல்லா வருஷம் மழை பெய்யுறது இல்லை. அது மாதிரி திடீர்னு ஒரு மந்த நிலை ஏற்படலாம். ஒரு 3 மாசம் சரியான படங்கள் வராம போகலாம். நிறைய படங்கள் எடுத்து முடிச்சிருந்திருக்கலாம். வியாபார காரணங்களுக்காக சில நல்ல கண்டென்ட் இருக்கும், அவங்களால வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ண முடியாது, சேட்டலைட் பண்ண முடியாது, எப்படி தேட்டருக்கு கொண்டு வரணும்னு தெரியாது. சில காரணங்களுக்காக எத்தனையோ கலைகள் கொட்டி கிடக்குது சார். தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அப்படின்றதுனால தமிழ்நாடு வீக் ஆயிடாது. சரி, நம்ம சரியான ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்களை தேர்ந்தெடுத்து படமா எடுக்கலையே தவிர தமிழ்நாடு என்னைக்குமே வந்து கலைக்கு வந்து ஒரு பேர் போனது தான் சார். கண்டிப்பா இல்ல அது காரணம் இல்லை சார். இன்ஃபேக்ட் நல்ல வேலை அந்த பைரசி எல்லாம் ஒழிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் வந்து செகண்ட் டே வந்து பைரசியில பாத்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ அப்படி இல்லை, எல்லாரும் அதுலயும் வந்து ப்ரொடியூசர் சம்பாதிக்கிறாங்க. ஃபைனலி எல்லாம் இதுக்காக நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க, உங்களுக்கு சம்பளத்துக்காக வேலை செய்றீங்க, நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன். ஆக்சுவலா கடைசியில் ஏதாவது காசு வராதா, படம் ஓடாதா, அடுத்த படம் எடுக்க முடியாதா, 4 பேருக்கு வாய்ப்பு கிடைக்க முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேலையை பார்த்துட்டு தான் பணத்துக்காக தான் எல்லாம் ஓடுறோம். ஓடிடின்றது கண்டிப்பா வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டா தான் இருக்கு. ஒரு 30-40% இன்கம், 50% இன்கம் கூட தியேட்டர்ல இருந்து கிடைக்குதுன்னா மீதி 50% இன்கம் வந்து நல்ல படம் எடுத்தீங்கன்னு சொன்னா ஓடிடில கிடைக்க தான் செய்யும். ரொம்ப அருமையா பண்ணிருக்காருங்க. வழக்கமா அவர் இங்க போனாலுமே நல்லா இருக்கும். இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றாரு. அவரை தவிர்த்து யாரை பண்ணியிருந்தாலுமே அந்த கேரக்டர் அவ்வளவு வெயிட்டா இருந்திருக்காரு, அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. விடிவி கணேஷ் பண்ணிருக்காரு. நிறைய பேரு இளவரசி சார் பண்ணிருக்காரு, சுதா மேம் பண்ணிருக்காங்க, தலைவாசல் விஜய் சார் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அருமையா இருக்கு. அப்படி தெரியுதா? ரீசெண்டாவும் அப்படி தெரியுது. அப்படியா? சரி, ஓகே. நான் ஒண்ணு பண்ணல. நான் என்ன பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்க இந்த பொண்ணை இது வரைக்கும்? ஒண்ணு சரி சார், பத்திரமா தான் வச்சிருக்கேன், நல்லா பாத்துக்கிட்டேன், பத்திரமா வச்சிருக்கேன், தவறுதான் எது வார்த்தையும் பேசல, முறையா ரோஸ் பூ கொடுக்குறேன், ப்ராப்பரா அப்ரோச் பண்றேன், அன்பா இருக்கிறேன், அவ்வளவுதான். நான் என்ன பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாரும்? சார் சொம்பு வச்சுட்டு உட்காந்துருக்கேன் சார் கையில.
நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் பண்ணல, நாமளா உட்காந்து. சார் விஜய் சார் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே போறாங்க. சரிங்க. தமிழக வெற்றிக்காக வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க உங்க கருத்து என்ன சார்? இன்னொரு படம் பண்றாருங்க ஆக்சுவலா. ஆமா சார், அடுத்த வாரம் முடிக்கிறாரு. ஆமா ஆமா முடிக்கிறாரு. சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே போறாரு, நடிக்க மாட்டாரு. அதை பத்தி உங்க கருத்து? அது சினிமால வந்து நடிப்புல சின்ன வயசுல இருந்தே, ஐ திங்க் 17 வயசுல இருந்து ஒருத்தர் நடிக்கிறாருங்க. ஸோ 17 வயசுல இருந்து ஒரே வேலையை பாக்குறாரு. அதுல வந்து அவர் உச்சம் தொட்டுட்டாரு, பெரிய லெவல்ல இருக்கிறாரு. அப்படின்றதுனால நமக்கு அன்பு கொடுத்த மக்களுக்கு திருப்பி ஏதாவது பண்ணணும்னு அவருக்கு தோணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. அப்படின்றதுனால அவர் போறது வரவேற்கத்தக்கது தான். ஸோ மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு, பண்ணட்டும், பார்க்கலாம். யாருங்க சார்? நீங்களா கூட வரணும் சார், அதான் உங்க மேல கோவம் ஆக்சுவலா. நீங்க வர மாட்டேங்கிறீங்க என்ன சார்? இல்ல சார், அந்த அரசியல் இல்ல. நீங்களும் எலெக்ஷன்ல நிக்கணும், நாலேஜ் உள்ளவங்க வரணும், தவறு இல்ல சார். நீங்க வரலாம், கேமராமேன் வரலாம். நீங்க யாரு சார்? நீங்க வரலாம், அங்க பிஆர்ஓ வரலாம். பிஆர்ஓ நீங்க அரசியல் வரீங்களா? இது சார் சரி இல்ல, இப்போதைக்கு நடிப்புலயே போயிட்டு இருக்கேன் சார். நேரம் அதை பத்தி யோசிக்க டைம் இல்ல ஆக்சுவலா. எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு வேலை நிறைய பண்ணி முடிச்சிட்டோம், மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மேபி, தெரியல. நான் எல்லாருக்குமே குரல் கொடுக்குறேன். திருமாவளவன் சார் கொடுக்குறேன், விஜய் சார் கொடுக்குறேன், அப்புறம் வந்து ஸ்டாலின் சார் கொடுக்குறேன். எல்லாருமே உங்களுக்கும் கொடுக்குறேன். கொடுக்கணுமா? வாங்க வாங்க சார், தைரியமா வாங்க, பரவாயில்ல. இல்ல தவிர்க்கணும் தான். ஒருவேளை ரொம்ப வறுமையிலையும் பசியிலையும் இருக்கீங்க, அடுத்த வேலை பசங்களுக்கு சோறு இல்ல, ஃபீஸ் கட்ட முடியலன்னா போது நீங்க அந்த காசை வாங்கிக்கங்க. நான் ஓட்டு மட்டும் போடும் போது நீங்க கொடுத்தவனுக்கு போடணும்னு நினைக்காதீங்க, நல்லவனுக்கு போடு. சரி, உங்க பணத்தை திருப்பி தராங்க, வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. வாங்கிக்கிட்டு சரியான மனிதர்கள் ஓட்டு. காசு வாங்குறதுக்காக நீங்க வந்து ரொம்ப சின்சியரா இருந்து திருப்பி தவறு பண்ற ஒரே மனுஷனுக்கு தொடர்ந்து போடணுன்ற அவசியம் இல்லை. உங்க பணம் உங்ககிட்ட வருதுன்னு நினைச்சுக்கோங்க, ஆனா ஓட்டை மட்டும் யோசிச்சு சரியான மனுஷனுக்கு போடுங்க. சந்தோஷம் தான், கொடுக்கலாம் பரவாயில்லதான். பட் கொடுத்தா கூட என்ன பண்றது, வாங்கிக்கங்க. கஷ்டப்படுற குடும்பங்கள் வாங்கிக்கங்க, உங்க பணம் தான். நாளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம நிலைமை நமக்கு தெரியும். ஆனா மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க, நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. வாங்காம இருக்கு சார், கொடுக்காம இருந்தா சந்தோஷம் தான். என்னங்க சார்? சாரி கேட்கல. மூவிஸ் வந்து நெக்ஸ்ட் அக்டோபர் 11 அன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது என் ப்ரொடக்ஷன்லயே. லியோ ஜான் பால் டைரக்ஷன்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் அருவி டைரக்டர் அருண் பிரபு புருஷோத்தமன் டைரக்ஷன்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் பாபு விஜயோட டைரக்ஷன்ல படம் ரிலீஸ் ஆகுது. பேக் டு பேக் வந்து என் ப்ரொடக்ஷன்ல பண்றேன். இது இல்லாம வந்து மழை பிடிக்காத மனிதன், வள்ளிமயில், ஹிட்லர், இந்த மாதிரி படங்கள் கூட இப்ப ரிலீஸ் ஆகுது தொடர்ந்து. ஆமா, பிச்சைக்காரன் 2 வந்து தங்கச்சியை முன்னிலை பார்த்து மனைவி. ஆல்ரெடி வேட்டைக்கான வேலையை தான் பண்ணேன். அது தெரியல, இப்போ ஐடியா இல்லைங்க ஆக்சுவலா. இப்போ எதுவும் உங்களுக்கு ஆசைப்படுறீங்களா அந்த மாதிரி? என்ன சரி, அந்த இப்போ பிளான்லாம் எனக்கு கிடையாதுங்க ஆக்சுவலா. இப்போ நான் ஃபுல்லா நடிப்பதெல்லாம் நானே எடிட் பண்றேன், எல்லா படத்துக்கும் ப்ரொடக்ஷன் பண்றேன். நேரம் சரியா இருக்கு. அரசியல் எனக்கு தெரியவும் செய்யாது. நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல பாலிடிக்ஸ் இருக்கு, இத்தனை தொகுதிகள் இருக்குலாம் தெரியாது. அப்படி போறதா இருந்தா நான் 5 வருஷம் படிக்கணும். பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி படிச்சா சரியா இருக்குமா? அரசியலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? மக்களை படிச்சா போதும். அது எனக்கு தெரியும் ஆக்சுவலா. தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுமா? நல்ல படம் சார். நீங்க படம் போடணும் முடிவு பண்ணுவீங்க, ஃபேமிலியா பார்க்கணும் ஆசைப்படுவீங்க. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட் மூவி. நிறைய விஷயங்கள் நீங்க எடுத்துட்டு செல்லலாம், போலாம். நீங்க சொன்னீங்க கலாச்சாரம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா, இந்த கலாச்சாரம்லாம் இன்னும் இருக்கு, அன்புன்றது இன்னும் இருக்கு சொசைட்டில அப்படின்றது இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். ஒரு அருமையான மூவி. பிச்சைக்காரன் 1 மாதிரியான ஈக்குவலான மூவி தான் ரோமியோ. கண்டிப்பா பேர் தான் ரோமியோன்னு இருக்கும், ஆனா ரோமியோ பாவம். அது இந்த ரோமியோ அடிவாங்குற ரோமியோ, அடிக்கிற வந்து பொண்ணு வந்து ஜூலியட் வந்து அவங்க தான். நீங்க கேட்டீங்கல்ல நாங்க என்ன எக்ஸாம்பிள் காட்ட வரோம் சொல்லிட்டு. ஸோ இன்னைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய டிவோர்ஸஸ் இருக்கு, ஈகோ பிரச்சனை, எல்லாரும் ஈஸியா பிரிஞ்சிடுறாங்க. தனித்தனியா பிரிஞ்சு எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்னா வந்து அட்ஜஸ்டே பண்ணக்கூடாது, நாங்க பைனான்சியலா எல்லாருமே இண்டிபெண்டா இருக்கோம்ன்ற காலகட்டத்துல ஒன்னாவும் இருக்கலாம், சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம். அது வந்து லவ்னால எதை வேணா மாத்தலாம். அதனால இந்த மாதிரி படங்கள் பார்த்து அடுத்த ஜெனரேஷன் மூலம் தான்
அதுவும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்ன்ற மாதிரி நாங்க கதை எடுத்துக்கிறோம். ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து எல்லாருமே வந்து ஏப்ரல் 11 அன்னைக்கு பாருங்க, நல்ல ஒரு ஸ்டோரி எடுத்துருக்கோம். ஐ லவ் யூ. யாரை பார்த்தா? அவங்கள பார்த்தா? உங்களை பார்த்தா? இவங்கள பார்த்தா? ஐ லவ் யூ. உங்க படம் பேர் என்ன? லீலா. அவங்கள பார்த்து சொல்லணுமா? அவங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு. என்ன சந்தோஷம் சார் உங்களுக்கு உங்க மகத்துல. ஐ லவ் யூ லீலா. தேங்க்யூ சார்னு சொல்லுங்களா, சவுண்டா சொல்லுங்க. படத்துல அந்த டயலாக் இல்லையா? சரி, ஓகே. படத்துல இல்லையா? நம்ம நிலமா அதான் சார். சொல்லுங்க. பூர்வீகம் தமிழ்நாடா சார்? அழகா தமிழ் பேசுறாங்க. நம்ம ஊரு பாண்டிச்சேரி பொண்ணு. கடலூர் பாண்டிச்சேரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.